எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜெய் ஆகாஷ். இன்றைக்கி நான் ஹீரோவாக நடித்து டைரக்ட் பண்ணுறேன் காதலுக்கு கண்ணில்லை படத்தோட தியேட்டர் ட்ரெய்லர் லான்ச். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப நாளாக வந்திருக்கு. இந்த படத்தை October 3 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் முதல்ல நான் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் தமிழ் ஆகட்டும் தெலுங்கில் பண்ணாத ஒரு கேரக்டர், ஒரு நெகட்டிவ் ஷேட் உள்ள ஒரு ஹீரோ கேரக்டர் பண்ணியிருக்கேன். வெரி சேலஞ்சிங்காக இருந்துச்சு அண்ட் வெரி ரிஸ்கி ஆல்சோ. பட் I want to show something different. அதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் உள்ள ஒரு கேரக்டர் பண்ண ஆசைப்பட்டேன். அது இந்த படத்தில் இந்து அக்கா கொடுத்த இந்த கதை மூலமாக எனக்கு அமைஞ்சிச்சு. ஸோ அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணேன். அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு, அந்த அப்பா கேரக்டருக்காக பார்த்திங்கன்னா ஒரு 10 kg இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பையன் கேரக்டர் கூட நானே பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் 10 kg கம்மி பண்ண வேண்டிய இருந்துச்சு. ரொம்ப ஹார்ட் ஒர்க், பட் ரொம்ப ரசித்து பண்ணேன். டெடிக்கேட்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ண இந்த படம், இந்த அருமையான கதையை என்னை நம்பி கொடுத்த இந்து அக்காவுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர்ஸுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த படத்தில் அண்ணன் ஜெயாகாஷ் அவர்கள் 2 கதாபாத்திரத்தில் அருமையாக நடிச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, இதில் ஒரே மாதத்தில் அவருடைய கெட்டப்பை மாற்றி ஒரு வித்தியாசத்தை காமிச்சிருக்கிறாங்க. 2 ஹீரோயினிகள் கொடுத்த கேரக்டருக்கு அருமையாக நடிச்சிருக்காங்க. யூகே முரளி சார் இசையமைச்சிருக்காங்க. மற்றும் தயாரிப்பாளர் இந்து மேடம் எங்களுக்கு இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனை உதவிகளும் செய்து கொடுத்துருக்காங்க. வணக்கம் Behind Woods TV. Thank you so much for being here. It's a true story of a struggle of a woman that happened between the age of 17 and 45. ஒரு தப்பானவனை காதலிச்சு அவளுக்கு வந்த கஷ்டங்கள். ஸோ இது ஒரு விழிப்புணர்ச்சியை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பெண்கள் நிறைய பேர் they rush and make the decision. ஸோ அந்த 17 வயசில் நம்மளுக்கு எது சரி தெரியாது. ஸோ அந்த வயசில் எடுக்கிற அந்த தப்பான முடிவால் அவள் வாழ்க்கையில் நடந்த பாதிப்பு. ஸோ இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் அதர் விமென். ஜெய் ஆகாஷ் சார் ஹஸ் பிளேட் அ டபுள் ரோல் இன் திஸ், நெகட்டிவ் ஷேட் அண்ட் பாசிட்டிவ் ஷேட். நெகட்டிவ் ஷேட் அவ்வளோ ரசித்து பண்ணியிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் சிரிக்க ஆரம்பிச்சேன். பிகாஸ் இந்த படத்தில் காமெடி நான் வைக்கல. பிகாஸ் ஹீ இஸ் த காமெடியன் ஆஸ் அ நெகட்டிவ் ஷேட். ஸோ ஒரு கிறுக்கன்னா பண்ணிட்டுருப்பார். ஸோ அவர் பண்ணுற அந்த கிறுக்குத்தன்னா படத்துலேயே காமெடி. அண்ட் பிகாஸ் இட்ஸ் அ சீரியஸ் சப்ஜெக்ட், நான் காமெடி வைக்க விரும்பலை. அண்ட் 4 songs has come out very nicely. And Alisha Das is my heroine and she's a new face. பட் அவங்க நியூ ஃபேஸ் மாதிரியே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படம் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. அண்ட் நான் ஒரு 30 times பார்த்துட்டேன் நானே. பட் எவ்ரி டைம் ஐ see I cry. ஸோ அவ்வளோ அழகாக தத்ரூபமாக பண்ணியிருக்கோம். அண்ட் இட்ஸ் அ ஃபீமேல் சப்ஜெக்ட். ஸோ இட் வில் பி வெரி பாப்புலர் அமாங் விமென்னு நான் நம்புகிறேன். நடிகராக இருந்த ஜெய் ஆகாஷ் இப்போ இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்காரு. சந்தோஷம். எங்கள் யூனியனில் ஒரு புதுசாக ஒரு மெம்பர் சேர்ந்துருக்கிறாரு. நிறைய நடிகர்கள் டைரக்டராக சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், சத்யராஜ் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ராஜ் கபூர், குருதத், இப்படி எண்ணற்ற நடிகர்கள் இயக்குனராகவும் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் நிச்சயமாக ஜெய் ஆகாஷும் இடம் பிடிப்பார், இடம் பிடிக்கணும்னு நான் வாழ்த்து சொல்கிறேன். சேலஞ்சிங்காக டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, நடிச்சிருக்காரு சரி. ஆனால் நெகட்டிவ் கேரக்டர் எடுத்திருக்கிறாரு, வாழ்த்துக்கள். ஏன்னா பல ஹீரோக்கள் நெகட்டிவ் ஹீரோவாக இருந்து தான் ஹீரோவாக மாறி இருக்காங்க. ஜெய் ஆகாஷுக்கு இது மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹோல் டீம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் பெறணும். காதலுக்கு கண்ணில்லைன்ற படம் அந்த மாபெரும் வெற்றி பெறணும். இந்த சாங்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, காதலுக்கு கண்ணில்லை அப்படின்றத விட முத்தத்துக்கு எண்ணிக்கை இல்லை அப்படின்னு வச்சுருந்துருக்கலாமான்னு தோணுச்சு. சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொன்னேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி பெறணும், வாழ்த்துக்கள். இட்ஸ் போர்ட்ரேட் வெரி நைஸ் அண்ட் ஐ ஹவ் ரிட்டன் த ஸ்டோரி ஃபார் இட். இது என் கதை, அழகாக எழுதியிருக்கேன், அழகாக பண்ணியிருக்காங்க மை ஹீரோ அண்ட் ஹீரோயின் அண்ட் த என்டையர் டீம், எவ்ரிபடி. பிகாஸ் த ட்ரூ ஸ்டோரி என்னன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பிளே த ரோல். எல்லாமே போட்டு தான் நடிச்சிருக்காங்க, நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு இட். இட்ஸ் கம் அவுட் வெரி நைஸ்லி அண்ட் ஐ வாண்ட் யூ டு கிவ் மீ ஆல் த சப்போர்ட் யூ கேன். அண்ட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார், பாக்கியராஜ் சார் அண்ட் விக்ரமன் சார் ஹஸ் டன் ஆல் ஃபேமிலி ஓரியன்டட் மூவிஸ். அந்த ட்ரெண்டே போயிடுச்சு. எவ்ரிபடி இஸ் யூஸிங் த ஹீரோயின் as a glamour product. அவங்க சும்மா அப்படி ஒரு 4 சீனுக்கு வந்தால் போதும் 2 சாங்குக்கு. ஸோ ஐ ஹவ் brought it back again the trend and I hope ஒரு 20 yearsக்கு அப்புறம் ஒரு நல்ல குடும்ப கதை நல்லா வந்திருக்கு. நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். நான் மெயின் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ண ஒரு ரீசன், அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு விரும்பி தயாரித்த ஒரு சப்ஜெக்ட். இதை அவங்க ஒரு லட்சியமாக வச்சுருந்தாங்க. ஸோ எங்கூட பண்ணுறப்ப
எங்களோட 4 படம் பண்ணியிருக்காங்க, தமிழில் தெலுங்குல பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகாஷ் நீங்கள் பண்ண நல்லா இருக்கும் அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கன்னு போது, அக்கா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இப்போ தெலுங்குல 4 படம் போயிட்டுருக்கு, டைம் இல்லைன்னும்போது, இல்லை ஆகாஷ் எப்படியா நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணி கொடுத்தா போதும், நீங்கள் தான் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பண்ணுறதுக்கு சமைச்சேன். ஆனால் இந்த கேரக்டரில் நான் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் என்ன அறியாமலே நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த நெகட்டிவ் ஷேடுள்ள அப்பா கேரக்டர் பண்ணும்போது எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. மேக் திஸ் மூவியை சூப்பர் ஹிட் மூவி. அண்ட் எங்கள் எல்லாருக்குமே, எனக்காகட்டும் அக்காவுக்காகட்டும், இந்த படத்தில் அறிமுகமாக இருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட் கானா பிரபா, வசந்த், ரம்பா, மதனன் எல்லாருக்கும், அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் யூகே முரளி, வெரி நைஸ் காய், ஒரு நைஸ் ஜென்டில்மேன். டெஃபினட்டாக அவர் கூட இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் அமையும். இந்த படத்தில் வந்து எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை வைக்க போகிற உங்கள் எல்லாருக்கும் என் நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தில் எனக்கு வந்து மியூசிக் பண்ண வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்து மேடம், ஜெய் ஆகாஷ் சார். 2 பேரும் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் கொட்டி எனக்கு கைட் பண்ணதுனால கண்டிப்பாக எனக்கும் ஒரு இப்போ வளர்ந்து வர்ற ஒரு மியூசிக் டைரக்டர், எனக்கு இவங்க நல்லா கைட் பண்ணதுனால என்னால் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கேன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை அன்போடு எதிர்பார்க்குறேன். இந்த படத்துடைய சாங்ஸ் பார்த்தேன். இந்த குறிப்பாக அந்த 2 மெலடி சாங் வந்து உண்மையாகவே அந்த புது இசையமைப்பாளர் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் வந்து அவருக்கு நிச்சயமாக வந்து ரெஜிஸ்டர் ஆகும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும். ஜனங்களுக்கு வந்து நல்ல படம், நல்ல கருத்து, அது யாராக சொன்னாலும் நிச்சயமாக மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. அதனால் நல்ல கருத்துள்ள படமாக எடுத்திருக்காரு, ஃபேமிலி சப்ஜெக்டாக எடுத்திருக்காரு. நான் வணங்குற எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட நிச்சயமாக இந்த படத்தை வெற்றி அடையணும்னு பிரார்த்திக்கிறேன். எத்தனையோ ஹீரோக்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஜெயா சார் நான் கால் சீட்டு வாங்கும்போது 4 படத்தில் இங்கே ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்தார். பயங்கர பிஸியாக இருந்தார். தெலுங்கில் 2 சில்வர் ஜூப்ளி படம் கொடுத்துட்டு வந்தவர். அந்த டயத்தில் நான் போய் கேட்க விட்டு என்னுடைய சீனியாரிட்டியை மதித்து அதுக்கு இடையில எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போவெல்லாம் கால் சீட்டு கொடுத்து எனக்கு அந்த டயத்தில் உயிர் கொடுத்தாரு. மக்களுக்கு பரிச்சயமான ஒரு வில்லன் நடிகர், நல்ல நடிகர் பற்றாக்குறையாக இருக்குது. அந்த டயத்தில் வில்லனாக வந்து ஒரு ஆன்டி ஹீரோவாக ஒரு கலக்கல் செய்வாருங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப வந்துருச்சு. It's a realistic title and realistic story. And if I wouldn't have attended this function, really I would have missed very good opportunity to watch this trailer. I'm really impressed by the trailer, and thank you Akash sir. He's already in Bombay also. Mr. Jay Akash sir is having a very good market. I already seen his Hindi film also called Amavash, and the other film is also releasing. ஜெய் ஆகாஷ் சார் அவர்கள் மிக சிறந்த நடிகர். ஆரம்பத்திலிருந்து அவருடைய படங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒருவேளை இனிமேல் தான் அவர் தமிழ் திரையுலகில் புகழ் பெற வேண்டிய சூழ்நிலை அதிர்ஷ்டம் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால்தான் தொடர்ந்து இன்று ஒரு 4 படங்கள் அவர் கைவசம் தமிழ் படம் இருக்கிறது. அதில் என்னுடைய படம் ஆந்தை. கதாநாயகனாக நடித்திருக்கும் காதலுக்கு கண்ணில்லை திரைப்படம் இந்து மேடம் அவர்கள் கதை வசனத்தில் தயாரிப்பில் உருவாகி இருக்கிறது. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இந்து மேடத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஆகாஷ் சார் தான் இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. பிரபாகர் இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு பாட்டு பாடுறீங்க, நான் அவருக்கு அப்பப்போ பாடி காட்டுவேன். இந்த காதலுக்கு கண்ணில் படத்தில் இந்த பாட்டை பாடினார். அப்போ தான் இந்த பாட்டு பாடினேன். 4 அடுக்கு மாளிகையில் என்னையா தூக்கம், 4 பேர் சுமக்கையிலே நிம்மதியான உறக்கம், இங்கு நிம்மதியான உறக்கம். உயிரோடு இருக்கும் போது ஊத்த மாட்டான் பால, அவன் காலை நீட்டி படுத்துக்கிட்டா எவ்வளோ பெரிய மாலை, எவ்வளோ பெரிய மாலை. 4 காசு கையில் இருந்தா நண்பனெல்லாம் நாடுவான், அந்த காசு தனை போன பின்னே வந்தவனெல்லாம் ஓடுவான். 4 அடுக்கு மாளிகையில் என்னையா தூக்கம், 4 பேர் சுமக்கையிலே நிம்மதியான ஊரக்கம். இந்த மாதிரி பாடியிருக்கேன். இன்னும் கருத்துலாம் இருக்கு அதில்.